السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: ليس من أمتي من لم يجل كبيرنا ويرحم صغيرنا ويعرف لعلمائنا حقه، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வழிமுறைகளை அடிபெறலாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரிதா என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறையிலமாம் காபா ஷெரீஃபையும் நபியிலமாம் ரவுலா ஷெரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து நம் வாழ்வினுடைய கடைசி தருணத்திலேயும் இந்த கலிமாவோடு ஈமானோடு மூமினாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் வாழ்வியலுக்கு தேவையான எல்லா நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் அழகான முறையிலே நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள். பெருமக்களே, சக மனிதனுடைய உரிமைகள், சக மனிதனோடு வாழ வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை சொல்வான்: வமா அதாக்கும் ரசூலு ஃபஹுது. ஈமான் கொண்ட மக்களே, உங்களுடைய ரசூல் என்ன உங்களுக்கு ஏவுகிறார்களோ, என்ன கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்களை தடுத்திருக்கின்றார்களோ அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான். பெருமக்களே,
சமீப காலமாக நம்மளிடத்தில் இல்லாத ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை வாலிபர்கள் இவர்களிடத்திலே தற்போது இல்லாத ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, வயது முதிர்ந்தவர்களை, வயதில் கூடியவர்களை கண்ணியப்படுத்துவது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லைஸ மின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்தவர்களே கிடையாது. நிறைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. சில விஷயங்களை தடுக்கிறப்ப, சில பாவங்களை இதை செய்யாதீங்க அப்படின்னு இந்த உம்மத்திட்ட சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில பெருமானார் நிறைய பாவங்கள்ல இதை பயன்படுத்துவாங்க. லைஸ மின்னா, அவன் நம்ம ஆளே கிடையாது, அவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது என்பதாக பெருமானார் சொல்வார்கள். உதாரணமாக சொன்னால், மன் கஸ்ஸனா ஃபலைஸ மின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையில வர்றாங்க. சந்தையில ஒருவர் தானியம் விட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தானிய குவியல் இருக்கு இல்லையா, மேல்புறம் காஞ்சி போய் இருக்குது, காய்ந்த நிலையில இருக்குது. பெருமானார் அந்த தானியத்துக்கு உள்ள கையை விட்டாங்க. கையை விட்டு எடுக்கிறப்போ ஈரம் இருந்தது. அவர் என்ன செய்யறாரு, ஈரமான தானியத்துக்கு மேல காஞ்சதை போட்டு வச்சிருக்கிறார். பெருமானார் கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. இது என்ன அடி கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நேற்று மதீனாவில் மழை பெஞ்சதுன்னா. பெருமானார் சொன்னாங்க, மன் கஸ்ஸனா லைஸ மின்னா. மோசடி செய்பவன், ஏமாற்றுபவன், அவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். பெருமக்களே, நபிகளார் சொல்வார்கள், லைஸ மின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்தவர்களே கிடையாது. யார் மல்லம் யஜில்லு கபீரனா, யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, வயர்ஹம் சகீரனா, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, வயாரிஃபுலி உலமாயினா ஹக்கது, ஆலிம்களுக்குரிய மரியாதையை யார் செய்யவில்லையோ, லைஸ மின் உம்மத்தி, அவன் இந்த உம்மத்தை சார்ந்தவனே கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, பெருமானார் எப்படிப்பட்டவங்க? சிறுவர்களோடு சந்தோஷமாய் தன் பொழுதை கழித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம ஆட்களில் சில பேருக்கு சின்ன பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. சொந்த பேரமார் மேல எரிச்சல் படுறாங்க. அவன் யாருங்க? அவன் சொந்த பேரமாருங்க. நம்மள சில பேர் அப்படி இருக்காங்க. நம்ம ஆளுங்களே சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அவன் பேரன் பேத்தி, அவன் பிள்ளைகள், அவன் வாரிசு, அந்த பிள்ளைகள் மேலேயே எரிஞ்சு விழுகிறது, சிடுசிடுன்னு விழுகிறது. அல்லாஹ்வுக்கு மேல் லைஸ மின் உம்மத்தி. இப்படி சின்ன பிள்ளைங்க மேல கிடுகிடு விழுறவன், கடுகடுப்பா இருக்கிறவங்க எல்லாம் இந்த உம்மத்தை சார்ந்தவங்க கிடையாது பெருமானார் சொல்றாங்க. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமே சர்தார், அகில உலக தலைவர், கோடான கோடி மக்கள் இன்னைக்கு அவர்களுடைய வழிமுறையை நாம் இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? எல்லா மக்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க? குறிப்பாக சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? சின்ன பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? மதீனாவில் அறுவடை நடக்கும். நம்ம ஊர் மாதிரி நெல் அறுவடை கிடையாது. மதீனாவினுடைய அறுவடை என்பது பேரித்தம்பழம். பேரித்தம்பழம் அறுவடையாகும். அறுவடை முடிந்தவுடனே அந்த பேரித்தங்கனிகளை முதலாக யாரிடத்திலே அன்சாரிகள் கொண்டு வருவார்கள் என்றால், பெருமானாருடைய கரத்திலே வந்து கொடுப்பார்கள், துஆ செய்ய சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழங்களை வாங்கி கொண்டு மதீனாவுக்கு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் ஃபி மதீனத்தினா, யா அல்லாஹ் மதீனாவுக்கு பரக்கத் செய், வ ஸமரிஹா,
இந்த மதீனாவினுடைய பழங்களுக்கு நீ பரக்கத் செய். ஃபிஸாயிஹா வ முத்திஹா, இந்த மதீனாவினுடைய அளவை நிறுத்தல்களிலே நீ பரக்கத் செய். பரக்கத்தன் மா பரக்கத்தின், அதிக அதிகமாக நீ பரக்கத் செய் என்பதாக நபிகள் பெருமானார் துஆ செய்வார்கள். எப்போ அன்சாரிகள் அந்த பழத்தை கொண்டு கொடுக்குறாங்க, முதல்ல அறுவடை செஞ்சு அந்த பழங்களை கொண்டு கொடுக்குறாங்க. பெருமானார் இந்த துஆவை செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை எல்லாம் அழைத்து, சின்ன பிள்ளைகளை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பழங்களை எல்லாம் அந்த சிறுவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள், பகிர்ந்து கொடுப்பார்கள். பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட தன்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல குழந்தை பிறந்த உடனே முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட தான் எடுத்துட்டு போவாங்க. குழந்தை பிறந்த உடனே பெருமானாரிடத்தில் எடுத்து செல்வார்கள், குழந்தைகளை எடுத்து செல்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் செய்வாங்க. இன்னைக்கு அந்த தன்மை இன்னைக்கு இல்லை. சொல்ல போனா தஹ்னீக் செய்யக்கூடிய தன்மை இன்னைக்கு யாரிடத்தில் இருக்கிறது? தஹ்னீக்னா என்னன்னா, சின்ன பிறந்த குழந்தைகள் இருக்குல்ல, பிறந்த உடனே பெருமானாரிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு போவாங்க, பெருமானார் கையில கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த குழந்தையில வாங்கி, பேரித்த பழம் இருக்குல்ல, நல்ல கனிந்த பேரித்த பழம், அந்த பேரித்த பழத்தை தன்னுடைய வாயில போட்டு நல்ல மென்றி, அவங்களுடைய உமிழ் நீரால நல்ல அதை மென்றி, அந்த மென்ற அந்த பேரித்த பழத்தை அந்த குழந்தைகளுடைய வாயில என்ன செய்வாங்க, வைத்து விடுவார்கள். தஹ்னீக், இந்த பழக்கம் பெருமானாருடைய காலத்தில் இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படிதான் வச்சு விடுவாங்க. இன்னைக்கு இல்லை. நீ வைக்க முடியுமா? நம்ம எச்சி பாட்டா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஏங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் பட்டுச்சுன்னா பரக்கத்து. நம்மால் எச்சி வச்சா என்னங்க ஆகும்? நம்ம வாய் சாதாரண வாயா என்ன? அடுத்தவர்களை ஏமாற்றிய வாய், பொய் பேசும் வாய், புறம் பேசும் வாய். நல்லா வளரக்கூடிய புள்ள கூட நல்லா வருமா? நம்ம எச்ச கொண்டு வச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தஹ்னீக் செய்வார்கள் பெருமானார். பெருமக்களை, பெருமானாரிடத்தில் குழந்தைகளை கொண்டு கொடுப்பார்கள். பிறந்த பிள்ளை மட்டுமில்லை, கொஞ்சம் கை பிள்ளைகள் இருக்கு இல்லையா, 1 வயது 2 வயது குழந்தைகள் இருக்குது, இதை பெருமானார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. பெருமானாருடைய பரக்கத்தானே அந்த மடியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை வைப்பார்கள். அந்த குழந்தைகள் சிறுநீரும் கழித்து விடும். யார் மடியில? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில. அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில அந்த பிள்ளைங்க சிறுநீர் கழித்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடும் சிறுவர்களோடும் அவர்கள் நடந்து கொண்ட விதம், பெருமானார் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் சின்ன பிள்ளைங்க விளையாண்டு கொண்டிருப்பாங்க, தெருவில் விளையாண்டு கொண்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்க. நாம சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு, நாம பெரிய ஆளுகளுக்கே சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். என்ன, அவன் முதல்ல சொல்லட்டும், நாம ஏன் அவனுக்கு முதல்ல சலாம் சொல்லணும்? அல்லாஹ், பெருமானாருடைய சலாம் சின்ன பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கு வரும்போதும் சரி, தொழுதுவிட்டு செல்லும் போதும் சரி, சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு சலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சலாம் எப்படிங்க இருக்குது? பெருமானார் சொன்னாங்க, அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சலாம் எப்படிங்க இருக்குது? தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சலாம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, வலைக்கும் அஸ்ஸலாம் திரும்பி சொன்னா, நீங்களா? நான் அவர் நினைச்சு சலாம் சொல்லிட்டேங்கிறார். அல்லாஹ் அக்பர். நாங்கெல்லாம் முஸ்லீம் இல்லையா? நீ சலாமுடைய நிலைமையை பாருங்க. நான் அவரு நினைச்சு உங்களுக்கு சலாம் சொல்லிட்டேங்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுக்கு மீது காட்டி அந்த அன்பு, அனஸ் ரலியல்லாஹுடைய சகோதரன் அபா உமைர்
அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்தார். சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டு கொண்டிருப்பார். வீட்டு வாசல்ல உட்கார்ந்து விளையாடுவார். சிட்டுக்குருவி வச்சிருப்பார். பெருமானார் மெனக்கிட்டு நின்று அவங்க கேட்பாங்களாம், யா அபா உமை மா ஃபால நுகை. அந்த வார்த்தையுடைய அழகை பாருங்க, அந்த வார்த்தையின் அழகை பாருங்க. யா அபா உமை மா ஃபால நுகை. யா அபா உமை, உன் சிட்டுக்குருவி என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. எங்க அவங்களுடைய அந்தஸ்து என்ன? இன்னைக்கு நாம என்னங்க செய்வோம்? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுவோமா? என் ஸ்டேட்டஸ் என்ன, என் தகுதி என்ன, என் தராதரம் என்ன, நான் போய் ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறதா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பையன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து குருவியோடு விளையாடுகிறான். பெருமானார் கேட்பாங்க, யா அபா உமை மா ஃபால நுகை, உன் குருவி என்ன செய்யுது அப்படிம்பாங்க. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் சொன்னாங்க, சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லை என்று சொன்னால், குழந்தைகள் மீது அன்பு காட்டவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை சார்ந்தவரே கிடையாது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய பேரமார். அவர்களோடு பெருமானார் எப்படி நடந்து கொண்டாங்க? மெம்பரில் நிற்பார்கள். பெருமானார் மெம்பரில் நிற்பார்கள். பேர பிள்ளைகள் தவழ்ந்து பள்ளிக்கு வந்து விடுவார்கள். சின்ன பிள்ளைகள் தவுண்டு வீட்டில இருந்து என்ன செய்யணும்? தவுண்டு அந்த பிள்ளைங்க பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசலுடைய வாசலை பிடித்து எழுந்து நிற்பார்கள். தவளக்கூடிய குழந்தை அப்படி தவழ்ந்து வந்து என்ன செய்யுங்க? பெருமானுடைய பேரமாரி பள்ளிவாசலுடைய கதவை பிடித்து தட்டு தடுமாறி எழுந்து நிற்பார்கள். பெருமானார் எங்க நிற்பாங்க? மெம்பர்ல நிற்கிறாங்க, குதுபாவில் இருக்கிறாங்க. குழந்தைகளை பார்த்துட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரை விட்டு இறங்கி போய் தன் பேர பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து தன் நெஞ்சோடு அடைத்து மீண்டும் மெம்பரில் ஏறி உரை செய்தார்கள். குதுபாவை நிறைவேற்றினார்கள். பெருமானார் குழந்தைகளோடு நடந்து கொண்ட விதம். அதனாலதான் சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள் மேல இரக்கம் காட்டலன்னு சொன்னா அவன் நம்ம சார்ந்தவனே கிடையாது. இரக்கம் காட்டுங்க. பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டரபியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய பேர குழந்தை வருகிறார். அந்த பேர குழந்தையை எடுத்து முத்தமிட்டு கீழே விடுறாங்க. பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்து விடுறாங்க. காட்டரபி கேட்கிறாரு, எங்களிடத்துல 10 குழந்தைகள் இருக்கிறது, எங்க வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்குது, ஆனா நாங்க யாருக்கும் அப்படி முத்தம் கொடுக்க மாட்டோம். பெருமக்கள் நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏன் இந்த விரிசல் ஏற்படுதுன்னா, சின்ன பிள்ளையிலேயே இந்த பிள்ளைகளிடத்துல நாம் அன்பு காட்டவில்லை. பிள்ளைகளுக்கு நாம் சரியான நேரம் ஒதுக்காததுனாலே, சிறியவர்களிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலே நாம் நேரம் ஒதுக்காததின் காரணமாக இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான விரிசல்கள் அதிகமாகிவிட்டது. உண்மை அதுதான். நீ எத்தனை பெற்றோர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்திருப்போம், முத்தமே கொடுக்காத பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளிடத்தில் சரியான அன்பு காட்டவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் வழி தவறி விடும். பெருமானார் முத்தம் கொடுத்து விட்டாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அந்த காட்டரவி கேட்கிறாரு, நான் எங்க இடத்துல 10 பிள்ளைகள் இருக்கு, நாங்க இந்த மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டோம். பெருமானார் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? உங்களிடத்தில், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தை ஆக்கவில்லை என்று சொன்னா நான் என்ன செய்யணும்? உங்களுடைய உள்ளத்துல இரக்கம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஸமின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பெருமக்களே, சிறியவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். பெருமானார் சொல்வாங்களா இல்லையா? நான் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது, நான் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது. ஆனால் குழந்தைகளுடைய அலுவலல், குழந்தைகளுடைய அலுவலல், அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்கள் பாலூட்ட வேண்டும் என்பதற்காக என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். நாங்கள் அந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய இமாமத்தை நான் தொலை வைப்பதையே நான் என்ன செய்கிறேன்? குறைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமக்களே, பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள்.
பேர பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள். அன்போடு அரவணைப்போடு சமுதாய பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் தூரம் போயிட்டாங்க. பள்ளி தொடர்பில்லை, பள்ளிவாசல் தொடர்பில்லை. ஏன்? பள்ளிக்கு வந்தால் நம்ம விரட்டி விடுகிறோம். பிள்ளைகள் சேட்டை பண்ணு வைக்கும், அதுக்குன்னு சில இடங்களை ஒதுக்கி வைக்கணும், அவ்வளவுதான். அல்லது பெரியவர்களுக்கு மத்தியில் அந்த பசங்களை பிரித்து விடணும். கூட்டா சேர்ந்து நின்னாதான் சேட்டை பண்ணுவான். அங்கங்க பிரித்து அவங்களை விட்டு என்ன செய்யணும்? நமக்கு இடையில விட்டுக்கிறோம். நம்ம விரட்டி விட்டுட்டோம்னு சொன்னா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், பள்ளிக்கு வராமலே போயிடும். நல்லா பாதுகாக்கணும் நம்மளுடைய இளைய சமூகத்தை. இன்னைக்கு இளைய சமூகம் பள்ளி தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பள்ளியோடு இணைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அவர்களுக்கு தர வேண்டும். அடுத்து பெருமானார் இளைஞர்களுக்கு பேசினாங்க. வல்லம் யுஜில் கபீரனா, யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லையோ, இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் முதியவர்களை, பெரியவர்களை, வயதில் மூத்தவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த உம்மத்தை சார்ந்தவர்களே கிடையாது. பெருமக்களே, ஒரு கூட்டம் பேச வர்றாங்க. அந்த கூட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்களை முதலில் பேச சொல்வார்கள். பெரியவங்க பேசட்டுமாங்க. பெருமானார் சொல்வார்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பேசட்டும். பெருமானார் ஒரு தடவை சபையில் கேட்பாங்க, ஒரு மூமினுக்கு ஒரு மரம் உதாரணம் என்று சொல்வாங்க. ஒரு மரம் இருக்கிறது, அது மூமினுக்கு உதாரணம். இது என்ன மரம்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரியல, யோசிச்சாங்க. சஹாபாக்கள் யோசிச்சாங்க. பெருமானார் அழகாக சொன்னார்கள், ஒரு மரம், அந்த மரம் முழுவதும் பயனளிக்கக்கூடிய மரம், அது மூமினுக்கு உதாரணம். நாங்கள் சஹாபாக்கள் அமைதியாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவருக்கு உள்ளத்தில் வருது, அது பேரித்த மரம் சொல்லலாம் நினைக்கிறார், ஆனால் அமைதியாக இருக்கிறார். கடைசி பெருமானாரே சொல்லிட்டாங்க, அது பேரித்த மரம் என்று சொன்னாங்க. வீட்டுக்கு போன உடனே தன் தந்தை உமரிடத்திலே இப்னு உமர் சொல்லுகிறார், என் தந்தை அவர்களே, பெருமானார் கேட்கின்ற பொழுதே அதற்கான விடை எனக்கு தெரியும். அந்த விடை எனக்கு தெரியும், அது என்ன மரம் என்று என் உள்ளத்தில் வந்தது. அப்போ உமரலிலாம் கேட்டாங்களா, நீங்க ஏன் அங்க சொல்லல? எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, யாருக்கும் அந்த விடை தெரியல. பெரியவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள், நீங்க ஏன் சொல்லல? இப்னு உமர் சொன்னாங்களா, முதியவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் நான் பேசக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக இருந்துவிட்டேன். ஆனால் இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? வயசானாலும் பூரா அமைதியாக இருக்கு, பேசுறது பூரா சிறுசுக தான் பேசுது, பெரியார்கள் பூரா அமைதி. இன்னைக்கு கருத்து சொல்றது பூரா யாரு? இலசுகள் தான். வயதுக்கு மரியாதை, பெருமானார் சொன்னார்கள், வயதுக்கு மரியாதை. பெருமக்களே, நாம் ஹதீஸிலே படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. கொடுக்கின்ற பொழுது பெருமானாருடைய வளமை என்னன்னா, வலது புறம் கொடுப்பாங்க, வலது பக்கமாகத்தான் கொடுப்பாங்க. அன்னைக்கு சபையில வலது பக்கம் ஒரு சிறுவர் இருக்கிறார், இடது பக்கம் ஒரு பெரியவர் இருக்கிறார். யாருக்கு கொடுக்கணும்? வலது பக்கம் கொடுப்பதுதான் சுன்னத். ஆனால் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சிறியவர்கிட்ட கேட்டாங்க, எப்பா, உன்னை விட மூத்தவர் இங்கே இருக்கிறார், நான் அவருக்கு முதலில் கொடுக்கட்டுமா என்றார்கள். இதுதான் மரியாதை, வயதுக்கான மரியாதை இதுதான். இந்த மரியாதை கொடுக்கப்படாவிட்டால் அவன் நமது உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் பெருமானார். ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு சின்ன பசங்க இல்லையா, பள்ளிக்கு தொழுக வர்றான். ஒரு பெரியவர் ஒழு செய்து கொண்டிருக்கிறார். ஒழு செய்கிறாரு, ஒழுவை தவறாக செய்கிறார். அவருக்கு பரிபூரணமா செய்ய தெரியல, ஒழுவை தவறாக செய்கிறார். வயதில் மூத்தவர். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சின்ன பசங்க. அவங்க பார்க்குறாங்க, அவர் செய்யற ஒழு தவறு, தப்பா செய்கிறார் ஒழுவை. எப்படி செய்ய முடியும்?
எப்படிப்பா அவங்க சொல்ல முடியும்? வயசுல மூத்தவர். எங்க நீங்க ஒளி செய்யறது தப்புன்னு சொல்ல முடியுமா? நீங்க தொழுகிறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அது வயதுக்கான மரியாதையாக இருக்காது, அது கண்ணியமாகவும் இருக்காது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெரியவங்களை கூப்பிட்டு, நாங்க ஒளி செய்யறோம், எங்க ஒளி சரியா இருக்கான்னு நீங்க பாருங்க. நாங்க ஒளி செய்யறோம், எங்க ஒழுவுல ஏதாவது தவறு இருக்கான்னு நீங்க எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி அந்த சிறுவர்கள் அங்கே ஒளி செய்ய ஆரம்பித்த உடனே அந்த பெரியவர் விலகி கொண்டார், நாம் செய்த ஒளி தவறு. அலியின் மகன்கள், பெருமானாரின் பேரன்கள், இவர்கள் செய்த அந்த ஒழுதான் சரி, நாம ஒழுவ தப்பா செய்யறோம் அப்படிங்கிறத அந்த சின்ன பிள்ளைகள் செய்வதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பெருமக்களே, பெருமானார் சொல்வார்கள், அல் பரக்கத்து மா அகாபிருக்கும். பரக்கத் எங்க இருக்கு தெரியுமா? நீ பரக்கத்தை எங்க தேடுறோம்? குடும்பங்கள்ல பரக்கத்தை தேடுறோம். பரக்கத்துக்கு துஆ செய்ய சொல்றோம். அதற்கு பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க, பரக்கத்துன்னு துஆ செய்யணும். ஆனா பரக்கத் எங்க இருக்குது? பெருமானார் எங்க இருக்குன்னு சொன்னாங்க, அதை நாம விட்டுட்டோம். பெருமானார் சொன்னார்கள், அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். உங்களுடைய முதியவர்களிடத்திலே பரக்கத் இருக்கிறது. உங்க வீட்டில, உங்க குடும்பத்தில் ஒரு முதியவர் இருந்தால், என் தாய் இருக்கிறார், என் தகப்பன் இருக்கிறார், அல்லது அவர்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் என் வீட்டில் இருந்தால் அல் பரக்கத். இதை நாம இன்னைக்கு உணரலைங்க. நாம் அதை உணரல. பரக்கத்தை வெளியே அனுப்பிட்டு வீட்டை தேடிக்கிட்டு, பரக்கத்தை வெளியே அனுப்பிடுறான். எங்க? முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறான். அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். எங்கடா பரக்கத்து இருக்குது? எங்க இருக்குது? எங்கே தேடுறியே? பரக்கத் உன்னோடு இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், உன் வீட்டில் உள்ள முதியவர்களுடைய இடத்தில் இருக்குது பரக்கத். எங்க அம்மா வயது முதிர்ந்து வீட்டில் இருக்கிறாங்க, பரக்கத்து இருக்குது. என் தகப்பன் வயது முதிர்ந்து என் வீட்டில் இருக்கிறார், பரக்கத்து இருக்கிறது. இந்த பரக்கத்தை வெளியே எங்க அனுப்ப முடியும்? அதனால்தான் சகோதரர்களே, இஸ்லாத்திலே முதியோர் இல்லங்கள் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. முதியோர் இல்லங்கள் அங்கீகரிக்கப்படுவது இல்லை. முதியோர் இல்லங்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹராம். பெருமானார் சொல்வார்கள் இல்லையா, இன்னமா துர்ஸகுக்கும் பில் வஃபாயிக்கும் வகாபிரிக்கும். உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் எப்படி கொடுக்கறான் தெரியுமா? உங்கள்கிட்ட உள்ள பலகீனமான ஆட்கள்னால. உங்க குடும்பத்தில் ஒரு பலகீனமானவர் இருக்கிறார், முடியாதவர் இருக்கிறார், இயலாமல் இருக்கிறார், அவர் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் கொடுப்பான். வகாபிரிக்கும், முதியவர் இருக்கிறார், வயதான ஆணோ பெண்ணோ என் குடும்பத்தில் என் வீட்டில் இருக்கிறார், அதுதான் பரக்கத். அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். சகோதரர்கள், மூத்த சகோதரன் இருக்கிறான், என் பெரிய அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு நாம் இந்த சமூகத்தில் என்ன மரியாதை கொடுக்கிறோம்? குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் மூத்த ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் செல்லம் யாருக்கு தெரியுமா? யாருங்க? கடைக்குட்டி இல்லையா? சில பேர் ரொம்ப பாசம் முத்தி போய் சொத்தை பூரா எழுதி வச்சிருக்கு கடைக்குட்டிக்கு. சொத்து சமம் தான். இன்னைக்கு நானும் 60 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 6 மாதம் குழந்தையா இருந்தாலும் சரி, மூத்த அண்ணனுக்கு 60 வயசுங்க, கடைசி பையன் 6 மாதம் குழந்தைங்க. இப்படிலாம் இருக்குமான்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. 60 வயசு அண்ணனுக்கு 6 மாதம் தம்பியெல்லாம் இருந்தான். இன்னைக்கு எல்லாமே பலகீனமாயிட்டாங்க. என்ன? உம்மத்தை பெருக்குங்கள் நாங்கள் ரசூல்லா, உம்மத்தை பெருக்குங்கள் நாங்கள். அதில் இன்னொரு தனியாக தலைப்படுத்தி பேசணும். இதெல்லாம் கல்யாண வீடுகளில் பேச வேண்டிய சப்ஜெக்ட். இதெல்லாம் 60 வயது அண்ணன் 6 மாதம் தம்பி, சொத்து வித்தியாசம் உண்டா மார்க்கத்தில்? கிடையாது. 60 வயசு உள்ளவனுக்கு அதுதான், 6 மாதம் குழந்தையா இருக்கிறவனுக்கு அதுதான் சொத்து, சரிசமம் தான். நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த மூத்த அண்ணன் இருக்கிறாரே, அவருக்கு என்ன அந்தஸ்து தெரியுமா? அல் அக்பரு மினல் அஹ்வதி பி மன்சிலத்தில் அபி. பெருமானார் சொன்னாங்க, தகப்பனுடைய ஸ்தானம் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள்,
அல் அக்பரு மின் இஹ்வதி பி மன்சிலத்தில் அபி. உங்க அண்ணன் பெரிய அண்ணன், அந்த பெரிய அண்ணனுக்கு நீ என்ன அந்தஸ்து கொடுக்கணும்? என் தம்பிமார்களே, அவர் 2வது தம்பியா இருக்கலாம், 3வது தம்பியா இருக்கலாம், கடைக்குடி தம்பியா இருக்கலாம், நீ யாரா வேணாலும் இரு, உன் அண்ணன் மூத்தவன் யார் தெரியுமா? பி மன்சிலத்தில் அபி. உங்க அத்தாவுக்கு நீ என்ன கண்ணியம் கொடுக்கணுமோ, உன் தகப்பனுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணுமோ, அந்த மரியாதையை உங்க அண்ணனுக்கு கொடுக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நாம கொடுக்கிறோமாங்க? இன்னைக்கு நாம கொடுக்கிறோம் அந்த மரியாதையே? கூட பிறந்த அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது இல்லை, கூட பிறந்த அண்ணனை விசேஷங்களுக்கு கூப்பிடுறது இல்லை, கூட பிறந்த அண்ணனுடைய ஜனாசாக்கு வர்றதில்லை. அப்படிலாம் இருக்காங்க, சில ஜென்மங்கள்லாம் இருக்குது, சில டிக்கெட்ல இருக்குது. அப்படி கூட பிறந்தவன் ஜனாசாக்கே வருது கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பி ஜனாசா. அல்லாஹ் பெரிய அண்ணனுக்குள்ள மரியாதையை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பி மன்சிலத்தில் அபி, அவன் தகப்பனுக்கு சமம்னாங்க. எங்க அண்ணன், மூத்த அண்ணன் என் தந்தைக்கு சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி தந்தைக்கு நடந்து கொள்வீர்களோ, ஒரு காரியத்தில் மசோரா யார்கிட்ட கேட்போம்? ஒரு காரியம் நடைபெறுகிறது, ஆலோசனை யார்கிட்ட கேட்போம்? என் தந்தைகிட்ட கேட்போம். என் தந்தை இல்லையா, யார்கிட்ட கேட்கணுங்க? எங்க அண்ணன்கிட்ட கேட்கணும். என் மூத்த அண்ணன் என் தகப்பனுக்கு சமம், என் தகப்பனுக்கு சமம், அவனிடத்திலே கேட்கணும் ஆலோசனை. அத்தா மாதிரி அவன் ஆலோசனை சொல்லணும். இதை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா பெருமானார் சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், லைஸ மின் உம்மத்தி, என் உம்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது யார் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, இவர்கள் என் உம்மத்தை சார்ந்தவர்களே கிடையாது என்று நபிகள் பெருமானார் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நபியினுடைய எச்சரிக்கையை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.